தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துக்கிட்டு ரேட்டை தீர்மானிக்காமல் டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். டாக்ஸியுடைய குவாலிட்டியை பொறுத்தும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளேயே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. டிரைவர்ஸும் உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மற்ற ஆப் மாதிரி இல்லாமல் தட்ஸ் ஆல் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்கள்லையும் இருக்குது. லோக்கலில் மட்டும் இல்லாமல் ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போகிறவங்க ஆட்டோ, கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். இன்றைக்கி நம்ம திரைவம்ச நிகழ்ச்சியில் இயக்குனர் ராஜமுருகன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மைலாட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோ சசிகுமார் ஒரு பொது இடத்துல ஒரு மரத்துக்கு கீழே நின்றுக்கிட்டு நான் தூக்கு போட்டு தொங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னு கேட்டால், ஏற்கனவே அரசாங்க கணக்குப்படி நானும் என் மனைவி இறந்துட்டோம், அதுக்கான ரெக்கார்ட்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது, இப்போ நான் உண்மையிலே சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாரு. இதை தடுக்க போலீஸ் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது, இது ஏன் நடந்ததுன்றதுக்கு அது ஒரு கதை இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு பெரும்புள்ளிக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுது. அதுக்கு மாற்று அறுவை சிகிச்சை உடனடியாக பண்ணலைன்னா அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களுடைய குரூப் வந்து பிளட் குரூப்பு ரொம்ப ரேரான ஒரு குரூப்பாக இருக்குது. அந்த குரூப்பில் அவங்க தேடினதை வச்சு பார்க்கும்போது இந்தியாவில் 2 பேர் தான் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து சசிகுமார். அவருடைய பிளட் குரூப்பும் டிஷ்யூஸும் தான் அவங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்றதுனால இவருடைய கிட்னி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கதையை இந்த சாமானிய மக்களை இந்த அதிகார வர்க்கம் எப்படி பார்க்குது, என்ன தான் பணமோ காசோ அதிகாரமும் இருந்தாலும் மனித நேயம் தான் முக்கியம் அப்படிங்கிறத சொல்லி இந்த படத்தில் முடிச்சிருக்காங்க. இயக்குனர் ராஜமுருகன் இதுக்கு முன்னால் ஜோக்கர் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தார். அது எடுத்துக்கிட்ட கதை என்னமோ அதோடைய சீரியஸ் கெடாமல், டெம்போ கெடாமல் சொல்ல வந்த கதையை சீரியஸாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியஸாக ஹீரோ தூக்கு போட போகிறாரு அப்படின்னு ஒரு ஆரம்பித்த ஒரு கதையை அடுத்த சீன்லேயே டைல்யூட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பாட்டை போட்டு ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அது படமாக்கின விதம் நல்லா இருந்தால் கூட படத்தை டைல்யூட் ஆகுது. அந்த சீனில் மட்டும் இல்லாமல் பல இடங்களில் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. படம் சீரியஸாக கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு சப்ஜெக்டில் போய்ட்டு ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஒரு சீரியஸான சீன் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே பூஜை பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கதையவே வீக் ஆக்கியிருப்பாங்க. இந்த படத்தையே தூக்கி நிறுத்த வேண்டிய அந்த கோர்ட் சீன் ஒன்று வரும். அந்த கோர்ட் சீன்லாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காகவே இல்லை. இந்த சீன்கள்லாம் யதார்த்தத்தை மீறின ஒரு நாடகத்தன்மை தான் இருந்தது அதில். அது மட்டும் இல்லாமல் படத்தில் நமக்கு சில கேள்விகள் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஏன்னா இவ்வளோ பெரிய பெரும்புள்ளிக்கு ஒரு கிட்னி மாற்றணும் போது அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. இன்றைக்கெல்லாம் வெளிநாட்டில் போய் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கிட்னி இருந்தால் தான் இவங்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அவர் எந்தளவுக்கு கேர்ஃபுல்லாக பாதுகாப்பாக வச்சுருக்கணும். அவர் நினச்ச போதெல்லாம் ஓடி போயிடுறாரு. படம் முழுக்கவே அவர் ஒத்துக்கிறாரு, ஓடி போயிடுறாரு. அது எதுக்குன்னு தெரியல. அதே போல் படத்தில் அந்த ஜட்ஜு கேரக்டர் வர்றவர் திடீர்னு பார்த்தா பாஷையை மாற்றி பேசுவார். அது எதுக்கு பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கதையாக ஒரு நல்ல கதையை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த கதை சொல்ல வரக்கூடிய கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் மனிதாபிமானத்தை பற்றி சொல்கிறதும் ஒரு நல்ல விஷயமாக தான் இருந்தது. இந்த படத்தை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோக்கர் படத்தை மாதிரி சீரியஸாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த படத்தை ரொம்ப நல்ல படம்னே சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் இந்த படம் ஒரு ஓகே ரகமான படமாக தான் இருக்குது. ரூட்டு, ரேட்டு இனி நீங்களே போடுங்க. எந்த தடையும் கிடையாது. தட்ஸ் ஆல் ட்ரிப்போடைய டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.